கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். என கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேரலாக உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். ஜூன் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும், கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அருளை தந்திரதுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பயணித்து வருவதற்காகவும், எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை துதித்து பாடவும், உம்முடைய திருவசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். கர்த்ததாமே துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் உம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நீர் பொறுப்படுத்த நடத்தியுள்ள மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் ஒன்றுபட்டு பாடி மகிமைப்படுத்துவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேய்ப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாவினில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மசலுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே
நாம் அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-9 முடிய வாசிக்க நாம் கேட்போம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுவனமாக ஞான கீர்த்தனைகளிலே கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியில் தம்முடைய ஊழிய பணி ஆற்றி வருகின்ற அருள் திரு சகாயம் ஐயா அவர்கள். அருள் திரு சகாயம் ஐயா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். வாருங்கள், ஆண்டவருடைய செய்தியை நாம் கவனமாக கேட்போம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஃபீபா நேயர்கள் யாவருக்கும் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கப் போகிற தலைப்பில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். இதில் நம்பர் 1, கிறிஸ்துவின் ஆவி வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் வாசிப்போமானால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டுள்ளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதை பவுல் 2 வகையான மக்களை பற்றி விவரிக்கிறார். ஒன்று, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடப்பது என்றால், மாம்சம் என்பது மனித சுபாவத்தின் பாவ குணம். விருப்பப்படுதல், உல்லாசம் காணுதல், அதனால் நிரப்பப்படுதல், மனித சுபாவத்தின் பாவ இச்சைகளை திருப்திப்படுத்துதல் என்பதாகும். அவை விபச்சாரம், வேசித்தனம், கசப்பு, சுயநலமான ஆசைகள், கொதித்தெழும் கோபங்கள் போன்றவை மாத்திரமல்லாமல், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும் வாசிப்பிலானால் இதை குறித்து அதிகமாய் பார்க்க முடியும். அருவருப்பான செய்கைகள் அல்லது பேச்சு, காம விகாரம், போதை மருந்துகள், காம உணர்ச்சியை தூண்டும் நாடகங்கள், புத்தகங்கள், தொலைக்காட்சி, படக்காட்சி இவை போன்றவையுமாகும். ஆவியின்படி நடப்பது என்றால் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் அதிகாரத்தையும் தேடி அதற்கு கீழ்ப்படிவதும், தேவனுடைய காரியங்களில் கவனத்தை திருப்புவதுமாகும். ஒரே நேரம் மாம்சத்தையும் ஆவியும் பின்பற்றுவது கூடாத காரியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தின்படி நீங்க வாசிக்கும் போது, யாராகிலும் தங்களிடம் உள்ள பாவ ஆசைகளுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியினால் எதிர்த்து நிற்க தவறி அதற்கு பதிலாக தன் மாம்ச இச்சைகளின்படி நடந்தால் அவன் தேவனுக்கு பகைவனாய் மாறுகிறான். அவன் ஆவிக்குரிய நித்திய மரணத்தை எதிர்பார்க்க வேண்டியவன். தேவனுடைய காரியங்களை தங்கள் முக்கியமான விருப்பமாகவும் கவலையாகவும் கொண்டிருக்கிறவர்கள் நித்திய ஜீவனையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்பிலானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து பரலோகத்தில் ஒப்பிட முடியாத மகிமையை துறந்து இவ்வுலகில் மிகவும் தாழ்மை கோலத்தை ஏற்று ஒரு ஊழியக்காரனின் நிலைக்கு தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உலக மக்களின் மீட்புக்காக தம்மை ஒப்பு கொடுத்த பவுல் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். இருதயத்திலும் சிந்தையிலும் கிறிஸ்து காட்டிய தாழ்மை அவரை பின்பற்றவர்களிடத்திலும் காணப்பட வேண்டும். அவர்கள் சுயநலமின்றி தியாக சிந்தையுடன் மற்றவர்கள் நலனின் கரிசனை உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டுள்ளார்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் அன்பு வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பிலானால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். விசுவாசி கிறிஸ்துவின் அன்பில் சூழ்நிலையில் வாழ வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அது முடியும் என்று இயேசு கூறுகிறார். நான்காவதாக, கிறிஸ்துவின் ஜீவன் வேண்டும்.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். மற்றவர்கள் ஜீவன் பெற செய்யும் ஊழியத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்கு கொண்டு நம் வாழ்க்கையில் மரணத்தின் கிரியையை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக எதற்கும் சுயவெறுப்பு, துன்பம், ஏமாற்றம், பாடு ஆகியவை நம் வாழ்க்கைகளில் பிறருக்கு கிருபை ஊழியம் செய்ய அனுமதிக்கும். இவ்விதமான உடைக்கப்படும் மேலான கொள்கையை இயேசு கற்பித்தார். 5வதாக கிறிஸ்துவின் பொறுமை வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமைக்கும் கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது மனிதர்களும் சாத்தானும் அவரை எதிர்த்த போதிலும் அவர் பொறுமையுடன் தேவ சித்தத்தை தொடர்ந்து செய்தார். இதே குணம் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவை என்கிறார். அவரே நமது இருதயங்களில் கிரியை செய்கிறார். 6வதாக கிறிஸ்துவின் மகிமை வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 14 வசனத்தை நீ வாசிப்பீரானால், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக சத்தியத்தை விசுவாசிப்பவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் இதுவே வித்தியாசம். ஒரு கூட்டத்தார் நித்திய மகிமை அடைவார்கள், அடுத்த கூட்டத்தார் நித்திய அழிவை அடைவார்கள். 7வதாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேண்டும். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிப்பீர்களானால், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பவுல் கிறிஸ்துவின் விசுவாசிகளில் ஒருவனாக மாறுவதற்கு முன்பு ஆவிக்குரிய புரிதல் இல்லாமல் கிறிஸ்துவையும் மற்றவர்களையும் வெளியில் தெரிகின்ற காரியங்கள் மூலம் மதித்தான். ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தை அறிந்த பின் மேலோட்டமாக மற்றவர்களை மதிப்பது மாறிவிட்டது. அது ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவில் உறவோடு அவர்களை பார்க்க வைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உள்ளங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டு மாத்திரம் அல்ல, அதன்படி நடந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கவும் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து செயல்பட கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணாதிசயங்கள் என்ன என்பதையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி நடந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியா ஜீவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக நேர்த்தியாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருள் திரு சகாயம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியத்தின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து
நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக ஒன்றுபட்டு தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிர்பந்தமான பாவினான் என்ற பாடலை தேவனுடைய நாம மகிமைக்காக பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
2025 ஆண்டிலே 6 மாத காலங்கள் எங்களோடு கூட கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்கின்றோம். கடந்து வந்த பாதைகளையும் மாதங்களையும் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். கர்த்தர் எவ்வளவாக எங்களை வழிநடத்தினீர், எத்தனை நன்மையினால் எங்களுக்கு போஷித்தீர் என்பதை நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்கின்றோம். எப்பொழுதுமாக நம்முடைய சமூகத்திலே தங்களுடைய பாரத்தையும் தங்களுடைய கண்ணீரையும் தங்களுடைய தேவைகளையும் ஊற்றி கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்ததாமே, அவருடைய எல்லா தேவைகளையும் கேட்டு மனமிறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம் உண்டாக அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பெற்ற நன்மைகளை அனைவரோடு கூட சாட்சி பகிர அருள் கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். நீர்தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வரும் நம்முடன் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா விண்ணப்பத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்ததாமே நாம் கேட்ட வசனத்தின்படி நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீக்கி நமக்கு விடுதலை உண்டாக்கி நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருட்திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.